பரலான 4 ரக்காத்துகள் தொழும்போது 2வது அமர்வில் அத்தஹியாத் முழுமையாக ஓத வேண்டுமா? அல்லது முஹம்மது வரை ஓத வேண்டுமா? என்று கேட்கிறீங்க. கேள்வி எண் 2320. ஒருவர் 4 ரக்காத்துகள் தொழுவாரேயானால், அது ஃபர்லான தொழுகையா இருக்கலாம், அல்லது சுன்னத்தான தொழுகையா இருந்தாலும் 2வது ரக்காத்துல அமருவாங்க. அமர்ந்து எது வரைக்கும் ஓதணும்ன்ட்டு நீங்க கேட்கிறீங்க. அப்போ அத்தஹியாத் முழுமையா தான் ஓதணும். அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இதுல 2ஆம் கருத்தே கிடையாது. அத்தஹியாத்துங்கிறது அந்த தஷஹுத் என்று அழைக்கப்படக்கூடிய அத்தஹியாத். இது அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுதான் வந்துட்டு தஷஹுத். மக்கள் வந்து இது அத்தஹியாத்துன்னு சொல்லி பரவலாக அறியறாங்க இல்லையா? இதை வந்துட்டு ஓதிட்டு எந்திரிச்சிருவாங்க, அவ்வளோதான். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த சலவாத்தை வந்துட்டு அதிகமான மக்கள் ஓத மாட்டாங்க. அப்போ அதுவும் சேர்த்து ஓதணுமா என்பது தான் நீங்கள் வந்துட்டு முகம்மதியும் சேர்த்து ஓதணுமான்னு நீங்கள் கேட்கறதுலேருந்து நம்மளுக்கு விளங்குது. அப்போ சலவாத்தும் அதுக்கு பேர் சலவாத்தும் சேர்த்து ஓதணுமா என்றால் நேரடியாக இதுக்கு வந்துட்டு ஆதாரம் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திரு தொழுகையில் அவங்க நடைமுறைப்படுத்திய அந்த முறையை வைத்து நாம் இதில் ஒரு முடிவுக்கு வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு 9 ரக்காத்துகள் வித்திரும் தொழுது இருக்கிறாங்க. இது வந்து முஸ்தஹ்ரஜ் அபி அவானா என்ற ஹதீஸ் நூல்ல நம்ம காண முடியும். யுஸல்லி திஸ்அ ரகாத்தின் லா யஜ்லிசு ஃபீஹின்ன இல்லா இன்த தாமினத்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு 9 ரக்காத்து வித்தர் தொழுவாங்க. அதில் 8வது ரக்காத்து வரைக்கும் அமரவே மாட்டாங்க. அதாவது எந்திரிச்சிருவாங்க. அத்தஹியாத் ஓதுறோம்ல நம்ம, அந்த மாதிரி ஓதவே மாட்டாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7வது ரக்காத்துக்கும் எந்திரிச்சிருவாங்க. அத்தஹியாத் ஓத மாட்டாங்க. 8வது ரக்காத் அப்படிங்கும் பொழுது என்ன செய்வாங்க? ஓதுவாங்க. 9வது ரக்காத்துக்கும் ஓதுவாங்க. அதை பற்றி தான் இதில் இடம் பெற்றிருக்கு. இப்போ எதுஉ ரப்பஹு வ யுஸல்லி அலா நபியிஹி. என்ன செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? இந்த 8வது ரக்காத், அப்படி 8வது ரக்காத்துங்கிறது முதல் இருப்பு தானே, அப்போ தானே உட்காடுறாங்க. அதில் வந்துட்டு சலவாத்து ஓதுவாங்க என்று இடம் பெற்றிருக்கு. அதே போல் இந்த ஹதீஸின் பிற்பகுதியில் வந்துட்டு 9வது ரக்காத்து கடைசி ரக்காத்து அதுலேயும் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, அதாவது அத்தஹியாத்து, அதற்கு பிறகு சலவாத்து, அதற்கு பிறகு துவாக்கள் இருக்குல்ல, அந்த துவாலாம் ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு. அப்போ 9 ரக்காத் தொழுகை தொழும் பொழுது 8வது ரக்காத்தில் அமர்வது தானே முதல் இருப்பு. அப்போ அந்த முதல் இருப்புலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சலவாத்தையும் சேர்த்தி, அதாவது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்படின்னு வருதுல்ல, ஆரம்பிக்கிறதுல அதான் சலவாத். அதையும் சேர்த்தி தான் ஓதி இருக்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நாம 4 ரக்காத் தொழுகை தொழுகிறோம். 2வது ரக்காத்துல என்ன செய்யணும்? அந்த தஷஹுத் என்று அழைக்கக்கூடிய என்ற அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத் இருக்கு இல்லையா? அதை ஓதி முடிச்சுட்டு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் இருக்குல்ல, அதையும் முழுசா ஓதி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்னா, 2வது ரக்காத்திலிருந்து எந்திரிக்கணும். இந்த இந்த ஆதாரப்பூர்வமான நபிமொழி முஸ்தஹ்ரஜ் அபி அவானால பதிவு செய்யப்பட்டிருக்கல, இதன் அடிப்படையில் நாம் வந்து என்ன செய்துக்கலாம்னா, 2வது ரக்காத்துலையும் அது 2யும் சேர்த்து ஓதுவது தான் நம்ம நபிமொழியின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும்.